Good morning, third standard students. Welcome back to the class. I hope you all are doing well. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா உங்களோட ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதுவும் என்னது நோட் எக்ஸசைஸ். சரிங்களா? நோட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய டிக்டேஷன் வேர்ட்ஸ் அதான் பார்க்க போகிறோம். அது லெசன் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது இங்கே இந்த நம்ம செஷனில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா செஷனை? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமில் வராது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் மிஸ் இது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது எக்ஸாமில் வராது, பயப்படாதீங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஜிகே இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நார்மலி ஒரு டாலான பில்டிங், ஸோ 5 ஃப்ளோர் இருக்கக்கூடிய பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ இருக்குமா? 70 ஃபீட் அவ்வளோதான் இருக்குமா. பட் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹைட்டான டாலஸ்டான ஒரு கேக்டஸ் இருக்கான். ஸோ அது எவ்வளோ ஹைட் அப்படின்னா 78 ஃபீட் இருக்குமா. அப்போது ஒரு நார்மல் 5 ஃப்ளோர் இருக்க பில்டிங்கோட இந்த கேக்டஸ் ரொம்ப டாலாக ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக நம்ம இங்கே பார்க்கக்கூடிய கேக்டஸ் கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு 6 ஃபீட் 7 ஃபீட் அவ்வளோதான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய அந்த கேக்டஸ் ரொம்ப டாலான கேக்டஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோவா? 78 ஃபீட். இங்கே கீழே பார்க்க முடியுதா? கேக்டஸ், நம்ம தமிழில் சப்பாத்தி களி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கேக்டஸ். அதோட மேக்ஸிமம் ஹைட் 78 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கேக்டஸ் அந்த சிங்கிள் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கே பார்க்க முடியுதா? கீழே ஒருத்தங்க ரெட் கலர் ஷர்ட் வேர் பண்ணி ஒரு மேன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹைட் கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த மேன் எவ்வளோ கீழே நிற்கிறாங்க பாருங்கள். பட் அந்த கேக்டஸ் எவ்வளோ டாலாக இருக்குது, ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ பெரிய கேக்டஸும் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. ஒரு மேன் அங்கே கீழே நின்று அந்த கேக்டஸை பார்க்குறாங்க. இதோட டால் கேக்டஸ் இருக்குது. ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா? கீழே ஒரு மேன் நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு ஸ்மாலாக தெரியுறாங்களா? ஸோ ரொம்ப குட்டியாக நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஹைட்டுக்கு அந்த கேக்டஸ் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப டாலாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ஹைட்டாக இந்த கேக்டஸ் வளரும் அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ டாலாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது ஒரு டால் பில்டிங் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ டாலஸ்டான கேக்டஸ் இவ்வளோ ஹைட் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஜிகே இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இதோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற டிக்டேஷன் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் என்னது? க்ளீனிங் த பவல்ஸ். ஸோ க்ளீனிங் த பவல்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் இல்லையா? மார்னிங் ஆன உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியில் டெஃபிகேட் பண்ணுறோம், இல்லை எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறது? நம்ம பாடியில் இருக்க இந்த வேஸ்ட்டை வெளியில் ஏற்றுறது தான் இந்த க்ளீனிங் த பவல்ஸ் அப்படின்றோம். ஸோ க்ளீனிங் அப்படின்னாவே என்னது? நம்ம அந்த ஸ்டொமக்கு க்ளீன் பண்ணுறது, அந்த வேஸ்ட்டெல்லாம் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அதான் க்ளீனிங் த பவல்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்க்குறீங்க. ஸோ இது மூலிமா தான் நம்ம அந்த எக்ஸ்க்ரீட்டை வெளியேற்றுறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டெஃபிகேஷன். ஸோ டெஃபிகேஷன் தான் எங்கள் பிக்சரில் உங்களுக்கு க்ளீனாகவே தெரியுது. என்னது? டாய்லெட். ஸோ டாய்லெட் யூஸ் பண்ணுறதா. ஸோ ஏர்லி மார்னிங் ஆனோடனே நம்ம ஹியூமன் வேஸ்ட், ஸோ ஹியூமன் சாலிட் வேஸ்ட்டோ இல்லை லிக்விட் வேஸ்ட்டோ நம்ம என்ன பண்ணுறதோ அதை நம்ம வெளியேற்றுறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது? டெஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லெட்ரீன்ஸ் அப்படின்வாங்க. லெட்ரீன்ஸ் இல்லை டாய்லெட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது என்னது? இது மாடர்ன் டாய்லெட் இல்லையா? இது வெஸ்டர்ன் அப்படின்வாங்க. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நீங்கள் பார்க்குறது. நம்ம ஓல்டு மாடல் இந்தியன் டாய்லெட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாடர்ன் டாய்லெட் தான் எங்களுக்கு பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? எல்லார் வீட்லேயும் இந்த லெட்ரின்ஸ் ஆர் டாய்லெட்ஸ் இருக்கணும். அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஓப்பன் டெஃபிகேஷன் பண்ணக்கூடாது இல்லையா? ஓப்பன் டெஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த பீஸ் எல்லாம் என்ன பண்ணும்? ஃப்ளைஸ் இந்த இதெல்லாம் என்ன பண்ணும்? அது போய் அந்த மஸ்கிட்டோஸ் ஃப்ளைஸ் எல்லாம் அதில் போய் சிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? அது அப்படியே ஜெர்ம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிடும் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஓப்பன் டெஃபிகேஷன் பண்ணவே கூடாது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக லெட்ரின்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் இருக்கணும். அதில் தான் டெஃபிகேஷன் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கக்கூடிய அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எது? ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் ஃபுட் ஈட் பண்ணால் அது அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். நெயில் கட் பண்ணாமல் விட்டால் அது அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். இங்கே பிக்சரில் பார்க்குற மாதிரி அந்த ஃபிங்கர்ஸை நோஸ்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா அதுவும் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். நம்ம நெயில்ஸ் பைட் பண்ணோன்னா அதுவும் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். டெய்லி ஒழுங்காக நம்ம பாத் எடுக்கலை அப்படின்னா அது ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ இது மாதிரி நிறையா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா? அதனால தான் மிஸ் உங்களை என்ன சொல்கிறாங்க? நீட்டாக டெய்லி பாத் எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை அயர்ன் பண்ணி நீட்டாக யூனிஃபார்மை போட்டுவாங்க அப்படின்றாங்களா? ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணி அதை கோம் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னது? உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறது எல்லாமே நீட்டாக யூனிஃபார்ம் போட்டு வாங்க, பாத் பண்ணிவிட்டு வாங்க, ஆயில் அப்ளை பண்ணி ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு வாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா?
அது எல்லாமே குட் ஹேபிட்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எல்லாமே என்னது, அதுக்கு எதிர்மாறாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே என்னது, உங்களை க்ளீனாக மெயின்டைன் பண்ணலை, நீங்கள் வந்து உங்களை வாஷ் பண்ணிக்கல, உங்களை பாத் பண்ணிக்கல, ஃபேஸ் வாஷ் பண்ணலை, ஹேரை வாஷ் பண்ணலை அப்படின்னா என்னது, அது எல்லாமே அன்ஹெல்தி ஹேபிட் தான். நீங்கள் இந்த அன்ஹெல்தி ஹேபிட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட்டர் டேங்க்ஸ். ஸோ இது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, மேலே டெரஸில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வாட்டர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் பர்பஸ், ஸோ அந்த பர்பஸ்க்கெலாம் என்னது, இந்த வாட்டர் டேங்க்கில் இருக்க வாட்டர் தான் நம்ம பைப் மூலயமா நம்ம கிச்சனுக்கோ இல்லை ரெஸ்ட் ரூம்க்கோ இல்லை பாத்ரூம்க்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் இது இந்த வாட்டர் டேங்க்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரிவென்ட் பொல்யூஷன். ஸோ வந்து பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ வந்து எப்படி பண்ணுறது, பொல்யூஷன்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்கு இல்லையா, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம தான் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும். நம்ம வாட்டரில் வந்து வேஸ்ட் போடுறது, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த வேஸ்ட்டு வந்து லிக்விட் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சாலிட் வேஸ்ட்டாக இருந்தாலும் அது வந்து டீகம்போஸ் ஆகாது இல்லையா. ஸோ அதனால் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். இது வந்து நம்ம இந்த வாட்டர்லேயோ இல்லை இதுலேயோ வந்து அதை டம்ப் பண்ணக்கூடாது. பேர்ன் பண்ணாலும் ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணும். ஸோ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதே தவிர்த்துட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பொல்யூஷன் குறையும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்மோக்ஸ், அந்த வெஹிக்கிள்ஸ், இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர ஸ்மோக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஏரை பொல்யூட் பண்ணுது. ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய லிக்விட் வேஸ்ட் என்ன பண்ணுது, வாட்டரை பொல்யூட் பண்ணுது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம தான் ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பில்ட் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணணும். வெஹிக்கல்ஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வாட்டர் வேஸ்ட்டை வந்து நம்ம ப்யூரிஃபை பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை குளோரின் ஏதாவது ஆட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியேற்றலாம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை டம்ப் பண்ணக்கூடாது, எதையுமே பேர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பொல்யூஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், அது வந்து தவிர்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டர்ட் அண்ட் ஜெர்ம்ஸ். ஸோ டர்ட் அண்ட் ஜெர்ம்ஸ்னால் என்னது, நம்ம கையில் நம்ம இப்போ கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு வந்தோம், கிரவுண்டுக்கு போனோம், ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு கேம் ப்ளே பண்ணி வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நம்ம கையில் என்ன இருக்கும், இந்த மாதிரி டர்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அழுக்கு இருக்கும் இல்லையா. அந்த அழுக்கை தான் வந்து அதில் நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் மூலயமா பார்த்தீங்க, இல்லை மேக்னிஃபைங் கிளாஸில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜெர்ம்ஸ் தெரியும். கையில் ஃபுல்லாக அந்த ஜெர்ம்ஸ் அதெல்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ட அப்புறமாவும் ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஜெர்ம்ஸ் அண்ட் டர்ட்டை க்ளீன் பண்ணணுன்றக்காக தான், வாஷ் அவுட் பண்ணுன்றக்காக தான் ஹேண்ட்ஸை வாஷ் பண்ண சொல்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். க்ளீன்லினஸ். ஸோ வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடத்த, நம்ம யூஸ் பண்ணுற பொருள், நம்ம சுற்றி இருக்க இடத்த வந்து என்ன பண்ணணும், எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஹவுசஸ் எல்லாமே வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும். நம்ம மாப் போடணும், அதை வந்து நல்லா கூட்டி பெருக்கி எடுக்கணும், ஏதாவது வேஸ்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக டஸ்ட்பினில் போடணும். ஸோ இது மாதிரியான திங்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடும் நம்ம சுற்றி இருக்க இடமும் க்ளீனாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வேர் க்ளீன் க்ளோத்ஸ். ஸோ நல்லா க்ளீனான க்ளோத்ஸை வேர் பண்ணணும். கரெக்டாக டைம் டு டைம் க்ளோத்ஸை வந்து வாஷ் பண்ணணும். எவ்ரிடே நம்ம வேர் பண்ணுற க்ளோத்ஸை வாஷ் பண்ணணும். நல்லா டிட்டர்ஜென்ட் அண்ட் சோப், அந்த டிட்டர்ஜென்ட் சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணி அயன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த க்ளோத்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும். அந்த க்ளோத்ஸ் வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல வந்து டம்ப் பண்ணி வைக்கிறோன்னா அதில் என்ன போடணும், நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பால்ஸை போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் வந்து அதில் வண்டோ பூச்சி எது வராமல் இருக்கும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆஃப்டர் மீல்ஸ். ஸோ எவ்ரி டைம் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் மீல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும், நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணணும். அது கண்டிப்பாக அவுட் சைட் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேண்ட் வாஷோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணி உங்கள் ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் எல்லாருக்கும் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இட்ஸ் மேண்டேட்ரி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எப்போவுமே நீங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ், லெக்ஸ், ஃபேஸ் எல்லாமே என்ன பண்ணணும், வாஷ் பண்ணணும். சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெர்ம்ஸ், டர்ட் எல்லாம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்ளீன் அண்ட் ஹெல்தி. ஸோ க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சில ஹேபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா இந்த பிக்சரில் போட்டிருக்கு. என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக் எடுத்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. செகண்ட் மாப் போடுறாங்க. தேர்டு வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த கார்பேஜில் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த விண்டோ மிரர், அந்த நம்ம வீட்டில் இருக்க மிரர்ஸ், அதெல்லாம் வால்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேவையில்லாத பொருள்லாம் நம்ம வெளியேற்றணும். அப்புறம் வேஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக வேஸ்ட் அந்த டஸ்ட்பினில் தான் போடணும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, டஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, தூசி தட்டுறது, ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டேபிள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த லிக்விட் போட்டு அதை க்ளீன் பண்ணுறாங்க. தேவையில்லாத பொருள்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு
எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் என்னது க்ளீன் அண்ட் ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ நம்ம சுற்றி இருக்க இடத்த எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த டிசீஸும் அட்டாக் ஆகாது. ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர் நம்ம சுற்றி இருக்க அந்த இடத்துல இருந்தால் சரௌண்டிங்ஸில் இருந்தால் நம்மளுக்கு ஜெர்ம்ஸ் அண்ட் டஸ்ட் எல்லாம் வருது இல்லையா, அதை நம்ம க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிசீசஸ் வராது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்னீசிங். ஸ்னீஸின்னா தமிழில் தும்மல் அப்படின்றோம் இல்லையா, அதான் ஸ்னீசிங். இங்கே பார்க்க முடியுதா? ஸோ ஸ்னீஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ஸ்னீஸ் இல்லை காஃப் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம கையில் கண்டிப்பாக ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்கணும். ஸோ அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம ஸ்னீஸ் இல்லை காஃப் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜெர்ம்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. சரிங்களா, இது ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிசீசஸ். ஸோ டிசீசஸ்னால் என்னது, நோய்கள். ஸோ டிசீஸ் வந்துச்சுன்னா என்னாகும், இந்த பிக்சரை நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த உமன் மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நிலமை வரும். ஸோ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் பிடிக்காது இல்லையா, ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுமா உங்களுக்கு, இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு டிசீஸ் வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், எப்போவுமே க்ளீன் அண்ட் ஹெல்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும். வீட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸையும் உங்கள் பாடியும் எப்போவுமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். நெய்யில் கட் பண்ணணும், கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும், ஆஃப்டர் ஃபுட் வாஷ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணணும், நல்லா பாத் பண்ணணும், க்ளோத்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, கரெக்டாக எவ்ரிடே டெய்லி ரூட்டீனாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டிசீசஸ் அட்டாக் ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கட் த நெயில். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹெல்தி ஹேபிட். ஏன் நெயிலை கட் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வெளியிலலாம் ப்ளே பண்ணிட்டு வரும்போது இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் நெயில் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த டஸ்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் வந்து அதில் போய் ஸ்டே ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி அந்த நெயில்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அழுக்கு என்ன ஆகும், ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி உங்கள் ஸ்டொமக்குள்ளே போயிடும், உள்ளே போய் ஜெர்ம்ஸ் அந்த டஸ்ட்டெல்லாம் டிசீஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நெயில்ஸை வந்து கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்றது. கட் பண்ண அப்புறமாவும் நல்லா அந்த ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணும்போது நெயிலையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு எந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹேண்ட்ஸை தான். ஸோ அந்த ஹேண்டில் எந்த ஒரு டஸ்ட்டும் ஜெர்மும் இருக்கக்கூடாதுன்றக்காக தான் எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள், நெயில்ஸை கட் பண்ணணுன்றது சொல்கிறது. சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ ஹேண்ட் கர்ச்சீஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த கொரோனா டைமில் மாஸ்க் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கே வெளியில் போனாலும் மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு போங்க, கையில் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்னீசிங் அண்ட் காஃபில் தான் ஒரு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ மாஸ்க் எப்போவுமே வேர் பண்ணிக்கோங்க, கையில் ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்னீசிங் இல்லை காஃப் வந்துச்சுன்னா ஹேண்ட் கர்ச்சீஃபை யூஸ் பண்ணி மவுத் அண்ட் நோஸை கவர் பண்ணி தான் நீங்கள் ஸ்னீஸ் இல்லை காஃப் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லெசன் 11ஓட டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடியது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எல்லாமே சேமாக இருக்கா, இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், வேறு ஆப்ஜெக்ட்ஸ். அது வந்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம், எப்படி டிவைட் பண்ணலாம்னா நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாக என்னது, நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஏர், வாட்டர், லேண்ட், ட்ரீ, இதெல்லாம் நேச்சுரல். நம்ம ஹேண்ட்ஸால் க்ரியேட் பண்ணுறது என்னது, எல்லாமே இந்த புக்ஸ், பேக், சேர், பிளாக் போர்டு, நம்ம வெஹிக்கிள், நம்ம பார்க்குற டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே என்னது மேன்மேட், நம்ம ஹியூமன் பீயிங்கால் க்ரியேட் பண்ணப்பட்டது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியும் டெலிஃபோன், ஐஸ்கிரீம், டெடி பியர், ஃபோன், அந்த பர்கர், அந்த க்யூப் எல்லாமே என்னது, இது எல்லாமே மேன்மேட் தான். சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டடி ரூம். ஸோ ஸ்டடி ரூம்னா என்னது, மோஸ்ட்லி நிறையா பீப்புள் வீட்டில் வந்து இந்த ஸ்டடி ரூம் தனியாகவே இருக்கும். ஏன்னா ஸ்டடி பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றக்காக அவங்க வீட்டில் ஒரு ஸ்டடி ரூம் அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே டேபிள், சேர், லேம்ப், அந்த புக்ஸ்க்கான ஷெல்ஃப், புக்ஸ், பேக், ஸோ இது மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா, ஃபேன், லேம்ப், அந்த புக், பென்சில், ஸோ வந்து எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இது எல்லாமே என்னது, இது எல்லாமே மேன்மேட் திங்ஸ். ஸோ டேபிள், சேர், புக், ஃபேன், லைட், இதெல்லாமே என்னது, மேன்மேட் திங்ஸ் இல்லையா. ஸோ ஒரு ஸ்டடி ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்னது, எல்லாமே மேன்மேடு தான். இதுவே நீங்கள் வெளியில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா போனீங்கன்னா அது எல்லாமே நேச்சுரல் இல்லையா, அங்கே ட்ரீஸ், பிளான்ட்ஸ், ரிவர், அனிமல்ஸ் எல்லாமே நேச்சுரல். ஸோ அது நேச்சுரல் என்வாயர்மெண்ட் அப்படின்வாங்க. இந்த ஸ்டடி ரூமை ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லை மேன்மேட் என்வாயர்மெண்ட் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்ஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா, பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கிரிக்கெட் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரிக்கெட் ப்ளே பண்ணுற இடத்துல நீங்கள் நிறையா வந்து இந்த மேன்மேட் ஆப்ஜெக்ட்டும் நிறையா நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டும் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது அந்த ட்ரீஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, சைடில் ட்ரீஸ், கிராஸ், ஃப்ளார்ஸ், இந்த பாய்ஸ் எல்லாமே என்னது, நேச்சுரல் இல்லையா, இது எல்லாமே நேச்சுரல் ஆப்ஜெக்ட். பட் வந்து அவங்க ப்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணுற அந்த பேட், பால், அந்த ஸ்டம்ப், அவங்க வேர் பண்ணியிருக்க ஹேட், ஷூஸ், க்ளோத்ஸ், அதெல்லாம் என்னது, அது எல்லாமே மேன்மேட் ஆப்ஜெக்ட் இல்லையா.
ஸோ இந்த என்வாயர்மெண்ட்டில் ரெண்டுமே இருக்குது, மேன்மேடும் இருக்குது as well as நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அவங்க கிரிக்கெட் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கண்டெய்னர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுதான் கண்டெய்னர்ஸ் அப்படின்வாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கண்டெய்னர்ஸ் பார்க்குறோம். ஸோ இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இது மட்டும் இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த பிக்சர் ஷோ பண்ணியிருக்கேன். மெட்டல், அலுமினியமில், ஸ்டீலில், ஸோ எல்லாத்துலேயும் இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வுட்டன் ஹேமர். ஸோ ஹேமர்னால் என்னது, சுத்தியல் அப்படின்றோம் இல்லையா. அதுவே வுட்டன் அப்படின்னா வுட்டால், மரக்கட்டையால் செய்யப்பட்ட அந்த ஹேமர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, வுட்டன் ஹேமர் அப்படின்றாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா. ஸோ வந்து சில இதில் வந்து கீழே அந்த கட்டை மட்டும் வுட்டில் இருக்கும், மேலே இருக்கிறது மெட்டல் அயனில் செஞ்சுருக்கும் இல்லையா. ஸோ அதான் வந்து வுட்டன் ஹேமர் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மெல்ட் த ஐஸ். ஸோ ஐஸை மெல்ட் பண்ணுறது இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது இல்லையா. மெல்ட் ஆகினா என்ன ஆகும், ஐஸ் மெல்ட் ஆனால் வாட்டராக மாறும். ஸோ அதான் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் என்னது, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கூலிங் இல்லை ஹாட்னஸ். அந்த இடம் சுற்றி இருக்க இடம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹாட் டெம்பரேச்சர். அதுவே ரொம்ப கூலாக இருந்துச்சுன்னா அது ஒரு கூல் டெம்பரேச்சர் இல்லையா. ஒவ்வொரு சீசனுக்கும் டெம்பரேச்சர் மாறுது இல்லையா. இப்போ நம்ம டிசம்பர் கடந்து வந்திருக்கோம். டிசம்பரில் எப்படி இருந்துச்சு டெம்பரேச்சர், கூலாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம சம்மர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்ச நாள் ஏப்ரல் மேலாம் எப்படி இருக்கும், இன்னும் ஹாட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னும் ஹாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக ஆக கூலாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆக ஹாட்டாக இருக்கும். இங்கேயே நீங்கள் பார்க்க முடியுது. அந்த ப்ளூ கலரில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, டிக்ரீஸ் ஆகும்போது எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் கூலாக இருக்குது. ஸோ செகண்ட் பிக்சரில் அந்த ரெட் கலரில் மேலே வரை இருக்குது பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே எப்படி இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ இதுதான் டெம்பரேச்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாயிலிங் வாட்டர். ஸோ வாட்டரை பாயில் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறிடும். ஸோ இவாப்ரேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, பாயிலிங் வாட்டர். வாட்டரை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். வாட்டர் வேப்பராக இவாப்ரேட் ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாலிட் வேக்ஸ். ஸோ இது என்ன ஆகுது, இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்குது, மெழுகு இருக்கும் இல்லையா, அதான் வேக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு ஷேப்பில் சாலிடாக இருக்கும். அது நம்ம கேண்டிலை லைட் பண்ண உடனே அந்த ஹீட்டில் என்ன ஆகும், அது அப்படியே மெல்ட் ஆகி லிக்விட் ஆகும். ஸோ லிக்விட் ஆகி கீழே அப்படியே எல்லாம் வந்து திருப்பி சாலிடாக ஒரு ஷேப்புக்கு வந்துடும். மறுபடியும் அதை பர்ன் பண்ணோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகும். ஸோ இது என்ன ஆகுது, சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு சாலிட் மாறி மாறி வருது இல்லையா. ஸோ அதை பர்ன் பண்ணும்போது மெல்ட் ஆகி லிக்விடாக வரும், மறுபடியும் அது கூல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சாலிட் வேக்ஸாக மாறிடும். அப்படி தான் இந்த கேண்டில் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அலுமினியம். ஸோ அலுமினியம் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் மெட்டல். சரிங்களா, இது ஒரு மெட்டல். நிறையா யூட்டன்சில்ஸ், நிறைய பாத்திரங்கள் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நிறையா அலுமினியம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அலுமினியம் மெட்டல் வந்து மோஸ்ட்லி நிறையா நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணுவோம். இதில் கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த யூட்டன்சில்ஸ், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில், இல்லை நிறையா அந்த வெஹிக்கல்ஸ்லலாம் அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேட் திங்ஸ். ஸோ மேட் திங்ஸ்னால் என்னது, நம்ம ஹியூமன் பீயிங் க்ரியேட் பண்ண எல்லா திங்ஸுமே என்னது, மேட் திங்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க நிறையா விஷயங்கள், பால், சிசர், புக், பென்சில், பெயிண்டிங், அந்த பிளேட் இருக்குது, அப்புறம் பேக் இருக்குது, லேப்டாப் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது, கால்குலேட்டர், ஸ்லேட், பால், கப்பு, எல்லாமே பெல், அந்த வால், டைம் பீஸ், எல்லாமே என்னது மேட் தான். நம்ம ஹியூமன் பீயிங் க்ரியேட் பண்ண, மேக் பண்ண பொருட்கள் தானே. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, மேட் திங்ஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிரோசின். ஸோ கிரோசின்னா என்னது, மண்ணெண்ணெய் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி பேர்னிங் பர்பஸ்க்கு இது ஒரு ஃபியூலாக யூஸ் ஆகும் இல்லையா. அந்த காலத்து பம்ப் ஸ்டவ் அப்படின்வாங்க. அந்த ஸ்டவ்வில் வந்து இந்த கிரோசின் போட்டு தான், அது போட்டால் தான் அது வந்து பேர்ன் ஆகும், இல்லைனா பேர்ன் ஆகாது. ஸோ வந்து இந்த கிரோசின் என்னது ஒரு ஃபியூவல், ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபியூவல், பேர்னிங் பர்பஸ்க்கு, நம்ம கிச்சனில் குக்கிங் பர்பஸ்க்கு மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். போர் சம் வாட்டர். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் போர்னா ஊற்றுறது. ஸோ இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, அந்த ஜக்லேருந்து அந்த கிளாஸுக்கு வாட்டரை போர் பண்ணுறாங்க. ஸோ போர் சம் வாட்டர் அப்படின்னா அந்த வாட்டரை எக்ஸ்ட்ரா போர் பண்ணுறது தான் போர் சம் வாட்டர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டரில் 3 ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே என்னது, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே மேட்டர் தான். ஸோ அதில் 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன, சாலிட், லிக்விட், கேஸ். நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும், சாலிடை ஹீட் பண்ணோன்னா லிக்விடாக மாறும், லிக்விடை ஹீட் பண்ணோன்னா கேஸாக மாறும். கூல் பண்ண ரிவர்ஸில் வரும். கேஸை கூல் பண்ணோன்னா லிக்விடாக மாறும், லிக்விடை கூல் பண்ணோன்னா சாலிடாக மாறும் இல்லையா. ஸோ அது ரிவர்ஸில் வரும். ஸோ ஹீட் பண்ண
அது வந்து சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸாக மாறும். கூல் பண்ண பண்ண கேஸ் டு லிக்விட், லிக்விட் டு சாலிட் இப்படி மாறும், ரிவர்ஸில் வரும் இல்லையா. ஸோ அதான் இது இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. டேப்லேருந்து வரக்கூடிய வாட்டர் என்னது லிக்விட் ஃபார்ம், மேலே ஐஸ் க்யூப் இருக்குது, அது வந்து சாலிட் ஃபார்ம். நம்ம வாட்டரை ஹீட் பண்ணோன்னா வாட்டர் வேப்பராக இவாப்ரேட் ஆகுது இல்லையா, அது வந்து வாட்டர் வேப்பர் வந்து கேஸ் ஃபார்ம். ஸோ 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இதில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிரிட்ஜ் அண்ட் டேம். ஸோ பிரிட்ஜ்னா என்னது, பாலம் அப்படின்றோம் இல்லையா. ஸோ அதான் வந்து பிரிட்ஜ் அப்படின்றோம். ஸோ இங்கே நிறையா பிரிட்ஜஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ பிரிட்ஜஸ் மட்டும் இல்லாமல் டேமும் இருக்குது. ஸோ டேம் என்னது, நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய டேம் என்னது, முக்கொம்பு ஒன்று, கல்லணை ஒன்று. ஸோ அதே மாதிரி பிரிட்ஜ் ரெண்டு பிரிட்ஜ் ஃபேமஸானது இருக்குது. என்னது இது, காவேரி அண்ட் கொள்ளிடம். ஸோ வந்து பாலம் அதை வந்து பிரிட்ஜ் அப்படின்வாங்க. டேம் அணை அப்படின்றோம் இல்லையா தமிழில். ஸோ அந்த அணை தான் என்னென்னு சொல்கிறது, இந்த டேம் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் அண்ட் டேம் வந்து நம்ம நிறையா ஆர்டிஃபிஷியல் பொருளால் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்து அது என்னது, நேச்சுரல் திங்ஸை வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து அதை மோல்டு பண்ணி அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த பிரிட்ஜ் அண்ட் டேமை வந்து எதால் கட்டுவாங்க, மோஸ்ட்லி இந்த செங்கல், சிமெண்ட், அந்த ஸ்டீல், அயன் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க இல்லையா. அது எல்லாமே என்னது, மெட்டல்ஸ் அண்ட் வந்து ஸ்டோன்ஸ். ஸோ இது நேச்சுரல் தான், பட் அதை அந்த நேச்சுரல் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜஸ் அண்ட் டேம்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் இந்த பிரிட்ஜ் அண்ட் டேம் என்னது மேன்மேட், பட் அதை கட்டுறது யூஸ் ஆகிற பொருள் என்னது எல்லாமே நேச்சுரல் இல்லையா. அது ஃபேக்ட்ரியில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அந்த ஷேப்பை தான் அந்த ராட் ஷேப்லேயோ இல்லை அந்த ஸ்டோனை வந்து பிரிக் ஷேப்லேயோ கொண்டு வந்து அதை தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெசன் 12. ஸோ லெசன் 12 என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னு பார்க்கலாம், ஸ்வெட் அ லாட். ஸ்வெட்னா என்னது, வேர்வை, வேர்க்கிறது. ரொம்ப வந்து ஹாட்டாக இருந்துச்சு கிளைமேட் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும் இல்லையா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா, வேர்க்கும். ஸோ அந்த வாட்டரெல்லாம் வெளியில் வந்துடும் இல்லையா. நம்ம ட்ரிங்க் பண்ண வாட்டர் எல்லாமே இந்த ஸ்வெட் மூலியமாகவும் யூரின் மூலியமாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடி ட்ரை ஆயிரும், நம்மளுக்கு இன்னும் தேர்ஸ்ட் எடுக்கும். ஸோ அதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸ்வெட் அ லாட். ஸோ சம்மர் சீசனில் ரொம்ப ஹாட்டாக இருக்க கிளைமேட்டில் நம்மளுக்கு இது மாதிரி ஸ்வெட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங்னா என்னது, என்ன அடுத்த கிளைமேட் எப்படி இருக்க போகுது, ரெய்னியாக இருக்க போதா, க்ளவுடியாக இருக்க போதா, இல்லை சன்னியாக இருக்க போதான்றது முன்கூட்டியே தெரிஞ்சு நம்மளுக்கு நியூஸில் சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து அட்வான்ஸாக சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து இந்த மதியம் டைமில் மழை பெய்யும், நல்ல கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வெயில் இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்த நாள் மிதமான மழை இருக்கும் அப்படின்வாங்க. அப்படி சொல்லி ஸோ இது உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த மீட்டியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ள பீப்புள் வந்து சில டூல்ஸ் யூஸ் பண்ணி, டிவைசஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சன்லைட்டை வச்சும் அந்த விண்டோட ஸ்பீடை வச்சும் ஹியூமிடிட்டி எல்லாம் வச்சு அவங்க ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு நியூஸில் சொல்லுவாங்க இல்லையா. நியூஸில் லாஸ்ட்டில் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் வரும். ஸோ அதான் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங். அப்படின்னா வந்து வெதர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே நம்மளுக்கு வார்ன் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்க போது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸ்லோ ப்ராசஸ். ஸோ ஸ்லோ ப்ராசஸ்னால் என்ன, ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் இல்லையா. இங்கே நீங்கள் என்ன பார்க்க முடியுது, ஒரு ஸ்னெயில்னா என்னது, நத்தை அப்படின்றோம் இல்லையா. அது எப்படி மூவ் ஆகும், ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், நகர்ந்து தான் போகும் அது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த லோடிங் ப்ராசஸ், கம்ப்யூட்டரில் லோடிங் அப்படின்னு வரும் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், அது வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ இதெல்லாம் என்னது ஸ்லோ ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி தான் அந்த வெதர் சேஞ்ச் ஆகிறது என்னது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இல்லையா. அது உடனே நடக்குமா, இல்லை, ஒரு வெதர்லேருந்து இன்னொரு வெதர் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது மாறும் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கூல் இன் த மார்னிங். ஸோ மார்னிங் டைமில் ஏர்லி மார்னிங் இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு வந்து சேவல் வந்து கூவுது இல்லையா. ஸோ வந்து சேவல் எப்போ கூவும், மார்னிங் 6 மணி, அது மாதிரி 5:30 மணி 6 மணிக்கு தான் சேவல் கத்தும் இல்லையா. ஸோ அது சேவல் கூற டைம் எப்படியா இருக்கும், அது வந்து மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங்காக தான் இருக்கும். அந்த டைமில் கிளைமேட் எப்படி இருக்கும், வெதர் வந்து ரொம்ப கூலாக இருக்கும் இல்லையா. மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் வெதர் கூலாக இருக்கும், ஆஃப்டர்நூன் டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டேமேஜஸ். ஸோ டேமேஜஸ்னால் என்னது, ஏதாவது நம்மளுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி இல்லை லைஃப் வந்து நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதான் டேமேஜஸ் அப்படின்வோம். மோஸ்ட்லி இந்த டிசாஸ்டர் அப்படின்வாங்க, இந்த ஃப்ளட்டு, எர்த்குவேக், சுனாமி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளுக்கு எதாவது டேமேஜ் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, ஒரு ஸ்டார்ம் வந்துருச்சு, ஒரு புயல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த அடிக்கிற காற்றுல, அந்த சூறாவளி காற்று அப்படின்வாங்க, அந்த அடிக்கிற காற்றுல என்ன ஆகும், அந்த மரம் வந்து அப்படியே வேரோடே வந்துருச்சு இல்லையா, பிரேக் ஆகி வேரோடே வந்து அது என்ன ஆகுது, அந்த வீடு மேலே போய் விழுந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், வீடு வந்து பிரேக் ஆயிடும். ஸோ அது ஒரு டேமேஜ் இல்லையா. ஸோ அந்த மரம் வந்து ஹியூமன் பீயிங் மேலே விழுந்தாலும் அது ஒரு டேமேஜ், லைஃப் டேமேஜ். இது வந்து ப்ராப்பர்ட்டி டேமேஜ். ஸோ அதான் வந்து ஒரு இடம் நஷ்டமாகுது அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, டேமேஜ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பேரோமீட்டர். ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பேரோமீட்டர். ஸோ வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஷர் எப்படி இருக்குது, ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பேரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் இது பார்க்க காம்பஸ் மாதிரியே இருக்கு இல்லையா.
ஸோ வந்து இதுதான் வந்து வெதர் வந்து எப்படி மாறும் அப்படின்ற ஃபைன் பண்ணுறதுக்கு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதில் ஒன்று தான் இந்த பேரோமீட்டர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜென்டில் ப்ரீஸ். ஸோ வந்து காற்றடிக்கும் இல்லையா, ஸோ வந்து நல்லா லைட்டாக அப்படியே காற்றடிக்கும், நல்லாயிருக்கும், அது ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக இருக்காது. ஸோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க, காற்றடிக்கிறது அப்படின்வாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபேவரபிள். ஸோ ஃபேவரபிளாக என்னது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ ஃபேவரபிள் வெதர் என்னது, மோஸ்ட்லி நம்ம க்ளவுடியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, மழையும் இருக்கக்கூடாது as well as வெயிலும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் க்ளவுட்ஸ் மட்டும் இருந்துச்சு, நல்லா கூலான ப்ரீஸ் அடிச்சதுன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அது மாதிரியான வெதர் தான் என்னென்னு சொல்லுவாங்க ஃபேவரபிள் வெதர் இல்லை ஃபேவரபிள் கிளைமேட் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் பார்க்க முடியுது ரொம்ப வெயில் இல்லை, ஏன்னா அது க்ளவுட்ஸில் கவர் ஆகிருக்கு, மழையும் இல்லை, ஒரு மாதிரி நார்மல் காம் கிளைமேட்டாக இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஃபேவரபிள் கிளைமேட் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்லிப்பரி ரோடு. ஸோ எப்போ ரோடு ஸ்லிப்பரி ஆகுது, நல்லா ரெய்னி சீசனில் இல்லையா, மழை நல்லா பேஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும், ரோடு எல்லாமே வந்து வெட்டாயிரும், ஈரமாயிரும். அப்போ என்னாகும், அந்த ரோடில் வந்து வெஹிக்கல்ஸ் போச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஸ்லிப்பரி ரோடு அப்படின்றாங்க. இது மோஸ்ட்லி ரெய்னி சீசன்லாம் நடக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சிடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்லிப்பரி ரோடில் ரெய்னி சீசனில் ஸ்லிப்பரி ரோடில் வந்து கார்லாம் ட்ரைவ் பண்ணாங்க, ஏதாவது வெஹிக்கல்ஸ் ட்ரைவ் பண்ணி போனாங்கன்னா என்ன ஆகும், அந்த டயர் என்ன ஆகும், ஸ்லிப் ஆகி போய் ஏதாவது ஒரு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளில் இடிச்சிருச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா. ஸோ வந்து ஸ்லிப்பரி ரோடில் அவங்க ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டயர் ஸ்லிப் ஆகி ஆப்போசிட்டில் வர ஒரு பையன் மேலே சைக்கிள் மேலே அவங்க கிராஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த பையன் கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லையா. ஸோ வந்து இந்த ஸ்லிப்பரி ரோடில் நம்ம ட்ரைவ் பண்ணோம் ரெய்னி சீசனில் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டேஞ்சரஸ். ஸோ டேஞ்சரஸ்னால் என்னது, ரொம்ப வந்து நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வந்து டேஞ்சரஸ் அப்படின்வாங்க. இது டேஞ்சர் சிம்பிள் நீங்கள் அங்கே பார்க்குறது. ஸோ நிறைய இடத்துல இந்த ஹை கரண்ட், ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகிற இடத்துல, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற இடத்துல இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, ப்ரொஹிபிட்டட், தவிர்க்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டு இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, டேஞ்சர் சிம்பிள் இது. ஸோ இது என்னது, மோஸ்ட்லி கிளைமேட் வந்து நல்லா இல்லை, சரியில்லை அப்படின்னா, ஸ்டார்ம் புயல் டைமாக இருக்குது, சூறாவளி காற்றடிக்குது, இல்லை வந்து மழை பயங்கர ஹெவியாக இருக்குது, இடியும் மின்னல், தண்டர் ஸ்டார்ம்னுவாங்க, இடியும் மின்னலோட மழை பெய்யுது அப்படின்னா நம்ம வெளியில் போகலாமா, போகக்கூடாது இல்லையா. போனால் என்னது, அது வந்து டேஞ்சரஸ், கண்டிப்பாக டேஞ்சர் தான், நம்மளுக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவுட்டோர் ஒர்க். ஸோ வந்து வீட்டுக்கு வெளியில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அவுட்டோர் ஒர்க் தான். ஃபீல்டு ஒர்க் அப்படின்வாங்க இல்லையா, கிரவுண்டில் இல்லை வந்து வெளியில் எங்கேயாவது வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட்ஸில் மாதிரிலாம் ஒர்க் பண்ணோன்னா அவுட்டோர் ஒர்க் அப்படின்வாங்க. ஒரு ஷெல்டருக்கு வெளியில், ஒரு வந்து க்ளோஸ்ட் ஏரியாவுக்கு வெளியில் நம்ம ஒர்க் பண்ணோன்னா அது எல்லாமே அவுட்டோர் ஒர்க் தான். ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, 2 people வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டனர்ஸ், இந்த க்ளீனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ரோட் க்ளீனர்ஸ், ஸ்ட்ரீட் க்ளீனர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லை, பார்க் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான பர்சன்லாம் அந்த முனிசிபல் கார்பரேஷனில் க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமே என்னது அவுட்டோர் ஒர்க் தான். ஸோ அவங்க மட்டும்தான் அவுட்டோர் ஒர்க்காக, டிரைவர்ஸ், ஸோ எலக்ட்ரீஷியன்ஸ், இந்த கேபிள் ஒயர் போடுறவங்க, இவங்க எல்லாமே அவுட்டோர் ஒர்க் தான் இல்லையா. ஸோ இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மழை வரப்போகுது அப்படின்னா இவங்க அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அவங்க அதை வெளியில் போகிறது தவிர்க்கலாம். ஏன்னா வெளியில் போனாங்கன்னா டேஞ்சரஸாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிளைமேட். ஸோ கிளைமேட்னா என்னது, இங்கே கிளைமேட் சேஞ்ச் தெரியுதா. ஸோ வந்து என்னது, ரெய்னி, சன்னி, அப்புறம் வந்து காம் டே, விண்டியாக இருக்குது, தண்டர் ஸ்டார்ம் இருக்குது, ஸ்னோஃபால் வருது. ஸோ இது எல்லாமே என்னது கிளைமேட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எலக்ட்ரீஷியன். ஸோ எலக்ட்ரீஷியன் என்னது, இந்த ஒயர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, போல், அந்த ஒயர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டில் எதுவும் லைட் எரியல, ஃபேன் ஓடலை, இல்லை டிவி ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பா வந்து எலக்ட்ரீஷியன் கால் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிஷியன் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு அவுட்டோர் ஒர்க் தான் இருக்கும். வெளியில் அந்த போல், அந்த எலக்ட்ரிக் போலில் ஏற சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஏற சொல்லுவாங்க. ஸோ அதில் போய் அவங்க ஒயர்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரெய்னி சீசனில் இவங்களால ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அந்த வாட்டர் அந்த ஒயரில் பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிக்க சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து ரெய்னி சீசனில் கண்டிப்பாக வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, ரொம்ப லைஃப்க்கே டேஞ்சர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கோல்டு கண்ட்ரீஸ். ஸோ கோல்டு கண்ட்ரிஸ்னானது குளிர் தேசம் இல்லை குளிர் பிரதேசம் அப்படின்றோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து குளிராக இருக்க நாடு. ஸோ அதான் வந்து கோல்டு கண்ட்ரிஸ்னுவாங்க. அப்போ அங்கே எப்படி இருக்கும், ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இது மாதிரியான ஹெவி க்ளோத்ஸ் தான் போடுவாங்க, நிறையா லேயர்ஸ் போடுவாங்க, அந்த ஷூ, அந்த ஜாக்கெட், மேலே கேப் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், ஏன்னா ரொம்ப கூலாக இருக்குது. அதனால தான் அந்த வுட்டை வந்து ஃபயர் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹேண்ட்ஸை ஷோ பண்ணி அவங்க வார்ம் பண்ணிக்கிறாங்க பாடியை. ஏன்னா சுற்றி இருக்க இடத்தெல்லாம் ரொம்ப கோல்டாக கூலாக இருக்குது இல்லையா. ஸோ அதான் கோல்ட் கண்ட்ரீஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனில் நம்ம இந்தியாவில் அதிகமாக எங்கே மழை பெய்யும் அப்படின்னா வந்து கேரளாவில். அதான் இங்கே கேரளான்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் மழை வர்ற இடம் எதுனா கேரளா தான். மோஸ்ட்லி ஃப்ளட்ஸ் எல்லாம் வருவாங்க, புயல் வரும், ஃப்ளட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ஜூன் ஜூலை டைமில் ஒரு மழை வரும் பார்த்தீங்களா, சம்மர் ரெயின் அப்படின்வாங்க, சம்மர் மான்சூன் அப்படின்வாங்க. ஸோ அதை தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்வாங்க. இதே வின்டர் மான்சூன் என்னது அக்டோபர் நவம்பரில் வரும், நார்த் ஈஸ்ட் மான்சூன்னு சொல்லி. ஸோ பட் இது என்னது சம்மர் மான்சூன். ஸோ சம்மர் சீசனுக்கு அடுத்து உடனே இந்த மான்சூன் வந்துடும், மழை பெய்யும். ஸோ இந்த ஜூன் ஜூலையில் அதிகமாக மழை எங்கே பெய்யும்னா நம்ம இந்தியாவில் கேரளாவில் தான் பெய்யும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்லாம் என்னது விவசாயம் அப்படின்றோம் இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்க முடியுது, ஒரு புல்லை வந்து யூஸ் பண்ணி அவங்க ப்ளோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா க்ராப்ஸ் இருக்குது, சுற்றி மரங்கள் இருக்குது. ஸோ இது என்னது, இது ஒரு ஃபார்மிங் ஏரியா, அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கோழி பண்ணை இருக்குது, ஃபிஷ்ஷு பாண்ட் வச்சுருக்காங்க, 2 பிக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, கேட்டல்ஸ் லைவ் ஸ்டாக் வச்சுருக்காங்க, as well as க்ராப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஏரியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். மிஸ்ட் அண்ட் ஃபாக். ஸோ இது என்னது, இந்த வின்டர் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிட்டிஸ்லலாம் அங்கே உள்ள அந்த பொல்யூஷனால் ஏர் பொல்யூஷன் நடந்திருக்கும். ஸோ ஏரில் நிறையா ஸ்மோக் அண்ட் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதோட இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மிக்ஸ் ஆகிரும். நைட் டைமில் என்ன ஆகும், நம்ம ஏர் வந்து கூல் ஆகும்போது அதில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ், வாட்டர் வேப்பர் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் வேப்பரும் இந்த டஸ்ட், இந்த டர்ட் வந்து மிக்ஸ் ஆகும்போது அது என்ன ஆயிரும், அந்த ஏரியா ஃபுல்லாக ஒயிட் லேயராக கவர் ஆகிரும். ஸோ வந்து பனிமூட்டமாக இருக்கும் அப்படின்வாங்க. மார்னிங் டைமில் அது கவர் ஆகிரும் ஃபுல்லாக. ஸோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க, மிஸ்ட் அண்ட் ஃபாக் அப்படின்வாங்க. நம்ம இந்தியாவில் அதிகமாக இது எங்கே நடக்குது, டெல்லியில் நடக்குது. நம்ம இந்தியாவோட தலைநகரமான டெல்லியில் எப்போவுமே எவ்ரி இயர் நடக்கும் இல்லையா. அங்கே அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அங்கே ரோடே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோ ஃபுல்லாக ஒயிட்டாக கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்க்க முடியுதா, ஒயிட்டாக ஃபுல்லாக கவர் ஆகிருச்சு, ஒயிட் ஸ்மோக் மாதிரி கவர் ஆகிரும். ஸோ அதை தான் மிஸ்ட் அண்ட் ஃபாக்னுவாங்க. இது மோஸ்ட்லி வின்டர் டைமில் தான் நடக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். காட்டன் ட்ரெஸ். ஸோ காட்டன் ட்ரெஸ் எப்போ வேர் பண்ணுவாங்க, சம்மர் டைமில் இல்லையா. ஏன்னா காட்டன் ட்ரெஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அது வந்து நம்ம இந்த வெயிட்டே தெரியாது, ரொம்ப ஸ்வெட்டும் ஆகாது, அது மாதிரியான ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து சம்மர் டைமில் நம்ம வேர் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹார்வெஸ்டிங் அப்படின்னா அறுவடை பண்ணுறது இல்லையா. ஒரு க்ராப்பை வந்து நம்ம அந்த சீட்ஸ் போட்டு அதை கல்டிவேட் பண்ணிட்டோம், வாட்டர்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது, அறுவடை பண்ணுறது, ஹார்வெஸ்டிங் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த க்ராப்பெல்லாம் வந்து அறுவடை பண்ணால் அதை அறுத்து எடுப்பாங்க. நீங்கள் பார்க்க முடியுதா, அந்த ஒரு கையில் ஒரு வெப்பன் வச்சு அவங்க அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதை தான் ஹார்வெஸ்டிங் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உல்லன் க்ளோத்ஸ். ஸோ உல்லன் க்ளோத்ஸ் எப்போ வேர் பண்ணுறாங்க, வின்டர் டைமில், ரொம்ப கோல்டான ஏரியாவில் இல்லை கோல்டு கிளைமேட்டில் தான் இந்த உல்லன் க்ளோத்ஸ் வேர் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா, சாக்ஸ், அந்த கேப், க்ளவுஸ், ஸ்வெட்டர், இது எல்லாமே ஊலால் செய்யப்பட்ட அந்த க்ளோத்ஸ். அது வந்து எப்போ வேர் பண்ணுவாங்க, வின்டர் சீசனில் இல்லை கோல்டு ஏரியாஸில் தான் வேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹைபர்னேஷன். ஸோ ஹைபர்னேஷனாக என்னது, சில அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்மர் சீசனில் என்ன பண்ணுவாங்க, சாயிலை டிக் பண்ணி உள்ளே போய் ஸ்லீப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில அனிமல் என்ன பண்ணும், வின்டர் ஸ்லீப் அப்படின்னு, வின்டர் டைமில் என்ன பண்ணும், அது வெளியில் வராமல் அந்த சாயிலை டிக் பண்ணி அதுக்குள்ளே போய் இருந்துக்கும். அந்த வின்டர் முடிச்சோம் தான் வெளியில் வரும். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ சம்மர் ஸ்லீப் அனிமல்ஸும் இருக்குது, வின்டர் ஸ்லீப் அனிமல்ஸும் இருக்குது. ஸோ இது மாதிரியான அந்த டைம், அந்த பர்டிகுலர் டைம் வந்து ஸ்லீப் பண்ணிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் சாயிலை டிக் பண்ணி அதுக்குள்ளே போய் அது ஸ்லீப் பண்ணிக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாதது. அந்த சம்மர் சீசன் முடிஞ்சோன்னா தான் வெளியில் வரும், இல்லை வின்டர் சீசன் முடிஞ்சோன்னா தான் வெளியில் வரும். ஸோ அது மாதிரியான அந்த டைம் என்னன்னு சொல்கிறாங்க, ஹைபர்னேஷன் அப்படின்றாங்க. ஸோ மேலே பார்க்க முடியுது ஒரு பேர். ஸோ ஒரு பேர் என்ன பண்ணுது, ஒரு கேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே போய் ஸ்லீப் பண்ணிக்குது. அதே மாதிரி ஒரு ஃப்ராக், அது என்ன பண்ணுது, சாயிலை டிக் பண்ணி அதுக்குள்ளே போய் ஸ்லீப் பண்ணுது. ஸோ வந்து இதே மாதிரி தான் என்ன பண்ணுது, நிறைய அனிமல்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து சம்மர், எய்தர் சம்மர் இல்லை வின்டரில், ஒன்று அது சம்மர் ஸ்லீப் அனிமல்ஸாக இருக்கும், இல்லை வின்டர் ஸ்லீப் அனிமல்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து அதை டிக் பண்ணி அதுக்குள்ளே போய் இருக்கும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாது, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாது. ஸோ அந்த டைமை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹைபர்னேஷன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சில பொருட்கள் வந்து அதை வந்து வீணாகாமல் ஆக்குறதுக்கு, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா கூலாகணும் அப்படின்னா வந்து இது மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறது. ஒரு கூலிங் ஆப்ஜெக்ட் இல்லையா, அது அந்த கூல்னஸில் என்ன பண்ணும், அது வீணாகாமல் அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சன்னி டே. ஸோ ரொம்ப நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு 10 o'clock 11 o'clock நல்லா சன்லைட் அப்படியே நல்லா ஃபேஸில் அடிக்கும், அந்த சன்லைட்டும் ஹீட்டும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, சன்னி டே அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
லெசன் 13 வந்துட்டோம். ஸோ இதில் லாஸ்ட் தான். ஸோ நம்ம இந்த ரிவிஷனில் இந்த டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கக்கூடிய லாஸ்ட் லெசன் இதான். 13 லெசனில் நம்ம இப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வேர்டு என்னது? லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் ரோடு பார்க்க முடியுது. அந்த ரோடு ரொம்ப ரொம்ப தூரம் போகுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஏர்த்லேருந்தும் மேலே ஸ்பேஸுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம் இல்லையா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அது. நம்மளால் அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து அங்கே ஸ்பேஸுக்கு போக முடியாது. அதுவும் எல்லாராலையும் கண்டிப்பாக போக முடியாது இல்லையா? ஸோ அதுதான் லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இன்யூமரபிள் ஸ்டார்ஸ். ஸோ இன்யூமரபிள்னால் எண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னு. ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்வாங்க, இல்லை எண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளோ இருக்கும். ஸோ ஸ்டார்ஸ் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஸ்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இல்லையா? நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்க முடியுதா? ஸோ இதை கவுண்ட் பண்ண முடியாது. அதனால தான் இன்யூமரபிள் ஸ்டார்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பிரைட் சன்லைட். ஸோ சன்லைட் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு, பளிச்சுன்னு தெரிஞ்சுது. நம்ம கண்ணு பார்க்கவே முடியல, கண்ணு கூசும் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம 1 o'clock 2 o'clockலாம் வெளியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு கூசும், நம்மளால் பார்க்கவே முடியாது. அது என்னது? பிரைட் சன்லைட், நல்லா பளிச்சுன்னு சன்லைட் அடிக்கும் இல்லையா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சீன் இன் கிளஸ்டர். கிளஸ்டர்னால் குரூப்பாக. ஸோ இந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்கும்? எப்போவுமே குரூப்பாக தான் இருக்குமா, சிங்கிளாக இருக்காது. ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி தான் கிளஸ்டராக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்க்க முடியுது. அது ஒரு தனி ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கான்ஸ்டலேஷன்ஸ். ஸோ கான்ஸ்டலேஷன்ஸ்னால் என்னது? இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க? கான்ஸ்டலேஷன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது ஒவ்வொன்றும் என்னது? கான்ஸ்டலேஷன்ஸ் தான். அது ஒரு தனித்தனி ஷேப்பில் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உர்சா மைனர். ஸோ உர்சா மைனர் என்னது? இது ஒரு கான்ஸ்டலேஷன் சரிங்களா? இது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ வந்து இது இந்த உர்சா மைனர், உர்சா மேஜர் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு கான்ஸ்டலேஷன்ஸ் தான், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நியூ மூன் டே அப்படின்னா என்னது? மூணே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ நியூ மூன் என்னது? அமாவாசை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நியூ மூன். இங்கே நீங்கள் டார்க்காக பார்க்க முடியுதா? பிளாக்காக இருக்குது. ஏன்னா சன்னோட லைட்டு வந்து அந்த மூன் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது இருக்க பொசிஷனை பொறுத்து. அது பொசிஷன் வந்து சன்னோட லைட் ரிஃப்ளெக்ட் ஆக முடியாத இடத்துல இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ மூன் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் என்னென்னு சொல்லுவாங்க? நியூ மூன் டே அப்படின்வாங்க. அமாவாசைன்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அமாவாசையிலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகும்? வளர்பிறை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பௌர்ணமி வரும். திருப்பி அங்கேருந்து பௌர்ணமிலேருந்து தேய்பிறை ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக மூன் மறையும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேக்சிங் ஆஃப் த மூன். ஸோ வேக்சிங் ஆஃப் த மூன்னா என்னது? வளர்பிறை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? அந்த மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும், பெருசாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட் லைனில் பார்க்க முடியுதா? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அப்புறம் கிரசன்ட் மூன் ஒரு வளைவாக தெரியுது. அப்புறம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக தெரியுது. ஹாஃப் மூன் தெரியுது. அப்புறம் ஃபுல்லாக தெரியுது இல்லையா? ஸோ இந்த வளர்பிறை தான் வேக்சிங் அப்படின்வாங்க. ஸோ இதுவே வந்து தேய்பிறை என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேனிங் அப்படின்வாங்க. பௌர்ணமியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூன் மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியில் ஒரு வளைவு மட்டும் தான் தெரியும். ஸோ அதான் என்னென்னு சொல்கிறாங்க? அப்படியே தேய்பிறையை வேனிங் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கிரசன்ட் மூன். ஸோ கிரசன்ட்னா என்னது? இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா? ஒரு வளைவாக தெரியுது இல்லையா? அந்த மூன் வந்து ஜஸ்ட் லிட்டில் பிட் ஒரு கர்வ் மாதிரி லைட்டாக தான் தெரியும். ஸோ ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை தான் வந்து இந்த வளைவாக இருக்கிறது தான் கிரசன்ட் அப்படின்வாங்க. ஸோ நிறையா ரிலீஜனில் வந்து இந்த கிரசன்ட் மூனை வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அந்த மூன் இந்த டைப் ஆஃப் மூனை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேக்கட் ஐஸ். ஸோ இதுதான் இந்த செஷனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்லைட், லாஸ்ட் வேர்ட் சரிங்களா? ஸோ நேக்கட் ஐஸ் அப்படின்னா என்னது? நம்ம கண். இப்போ நம்ம நார்மலாக இருக்க கண் வந்து நம்ம அதில் என்னென்ன பார்க்க முடியுமோ ஸோ அதை தான் வந்து நேக்கட் ஐஸ் அப்படின்வாங்க. ஸோ அது மேலே நம்ம ஏதாவது வேர் பண்ணோம் அப்படின்னா, சன் கிளாஸஸ் வேர் பண்ணோன்னா அது நேக்கட் ஐஸ் கிடையாது சரிங்களா? நம்ம கண்களை தான் வந்து நேக்கட் ஐஸ் அப்படின்றாங்க. சில விஷயங்களில் வந்து வானத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த நேக்கட் ஐஸ். ஸோ சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்த்தோன்னா நம்ம கண் எஃபெக்ட் ஆயிரும் சரிங்களா? கண்டிப்பாக சன் கிளாஸஸ் வேர் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி லூனார் எக்லிப்ஸ், சந்திரகிரகணம் அப்படின்னு இருக்கும். அது என்னது? அது நம்ம கண்ணால் பார்க்க முடியும், அது நம்ம கண்ணை எஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை தான் வந்து இந்த நேக்கட் ஐஸ் அப்படின்றாங்க. ஸோ இதோட இந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஆல் த பெஸ்ட்.